வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம காய்கனி சாறு வகைகள் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட டாக்டர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எதை வச்சு சாறு நமக்கு சொல்லி கொடுக்க போறாருன்னு. ஸோ டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா. இன்னைக்கு காய் வச்சு நம்ம சாறு எடுக்க போறோமா டாக்டர், இல்லைன்னா கனி வச்சு சாறு எடுக்க போறோமா? அது வாழைப்பூ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த வாழைப்பூவும் மணித்தக்காளி வற்றல் ரெண்டையும் சேர்த்து ஒரு சாறு மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. என்னென்னா, இந்த வாழைப்பூ பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம மக்கள்கிட்ட இருந்து. அதே மாதிரி மணித்தக்காளி வற்றல், அந்த மணத்தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வற்றல் பயன்பாடு ரொம்ப குறைவாக இருக்குது. அதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம இதை ஜூஸ் மாதிரி செஞ்சு காட்டிட்டோம்னா, ஒரு குடிப்பு முறை மாதிரி செஞ்சு காட்டிட்டோம்னா, இதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். ரெண்டு ஐட்டமே எனக்கு தெரிஞ்சு காரமாக எடுத்து தான் பழக்கம் டாக்டர். இது நம்ம எப்படி உப்பு மிளகு சேர்த்து பண்ண போகிறோமா, இல்லைனா நம்ம பனை வெல்லம் ஆட் பண்ண போகிறோமா? பனை வெல்லம் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்? இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் குறிப்பாக சில விஷயங்களை நம்ம சொல்லணும். இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூ மணத்தக்காளி சாருக்கு உண்டு. இந்த ரெண்டும் கலந்து பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா மணத்தக்காளிக்கும் இந்த கர்ப்பப்பை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு, வாழைப்பூவுக்கும் உண்டு. பீரியட் இரெகுலாரிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்போவாது ஒரு தடவை அவங்களுக்கு வலி வரும், அல்லது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும், அல்லது அந்த பீரியட் சமயத்தில் அடிவயத்தில் வலி வரும். இந்த வாழைப்பூ கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியது. அந்த கர்ப்பப்பையினுடைய இயக்கத்தை சீர்படுத்தி அந்த பூப்பு சுழற்சிக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை சீர்படுத்துறதுனால இந்த வாழைப்பூ மிகச்சிறந்த ஒரு பெண்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள்னே நம்ம சொல்லிடலாம். மணத்தக்காளியும் அதே மாதிரி தான். மணித்தக்காளி காயாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி வற்றல் மாதிரி பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே பெண்களுடைய அந்த பூப்பு சுழற்சி குறைபாடுகளை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஒன்று. அதே மாதிரி இப்போது ஃபைப்ராய்டு கட்டிகள்னு சொல்லுவாங்க. அந்த யூட்ரஸில் கட்டிகள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிகள் கரைகிறதுக்கு உதவியாக இருக்கிறதும் இந்த வாழைப்பூ அப்படிங்கிறது பல ஆய்வுகளை சொல்லுது. நம்ம அனுபவத்தின் மூலமாக சொல்கிறோம். பல மருந்துகள் கொடுத்துட்ருப்போம் அந்த கட்டி கரைகிறதுக்கான. அது கூட இந்த வாழைப்பூ சாறு கொடுக்கும்போது அது உதவியாக இருக்குது. சில சமயத்தில் இந்த உதிரப்போக்கு நிற்காமலே இருந்துகிட்ருக்கோம். நிறைய நாள், 7 நாள் 8 நாள் 9 நாள்னு நிற்காமல் இருந்துகிட்ருக்கோம். அந்த சமயத்தில் இந்த வாழைப்பூ சாறு உதவியாக இருக்கும். அதோடு நம்ம அந்த வாழைப்பூ சாரோட மணித்தக்காளியும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அடிக்கடி குடிக்கணும். அவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது படிப்படியாக அது உதிரப்போக்கு குறைஞ்சு அடுத்த பீரியட்லேருந்து ரெகுலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக மூல நோய், அதாவது பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அந்த இரத்தம் மூலம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது உள் பக்கத்தில் மூல தன்மை இருக்கும், ஆனால் மோஷன் போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். மோஷன் போகும்போது ரத்தம் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசன வாய் சுற்றிலும் வலியும் இருக்கும். அந்த நிலைக்கு இந்த சாறு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் குடல் இயக்கத்தை சீர்படுத்துறது. இந்த குடல் இயக்கத்தை சீர்படுத்து அப்படிங்கும்போது குடலில் உள்பக்கம் நுட்பமாக தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த குடலையும் பலப்படுத்துறதுக்கு இந்த பொருட்கள் உதவியாக இருக்குது. அதாவது லீக்கி கட் சின்ட்ரோம்லாம் நம்ம இடையில பார்த்தோம். அந்த லீக்கி கட் சின்ட்ரோம்ங்கிறது பலவிதமான குறிகுணங்கள், வயிற்றில் வலி, ரத்தமாக மோஷன் போகிறது, இந்த மாதிரி நிலைகளெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த வாழைப்பூ உதவியாக இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி செய்யக்கூடிய அந்த வாழைப்பூ மணித்தக்காளி சாறு உதவியாக இருக்குது. அதுவும் போக சர்க்கரை நோயர்களுக்கு மிகச்சிறந்த ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு பானமாக இது அமையுது. சர்க்கரை நோய் மட்டுமல்லாமல் இதயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வாழைப்பூவிற்கு உண்டு. இதயம், அது மாதிரியான எலும்புகள், பல், இது போன்ற திடமான தசை உள்ள பகுதிகளும் சரி, எலும்புகளும் சரி பலப்படுறதுக்கு வாழைப்பூ மிகச்சிறந்த ஒரு பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியாக தான் இன்றைக்கி நான் கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கேன். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். சரி. ஸோ நேர்களே, நம்ம இப்போ வாழைப்பூ மணித்தக்காளி சாறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். வாழைப்பூ மணத்தக்காளி சாறு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. கிட்டத்தட்ட 3 இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு வேணும். வாழைப்பூ, மணத்தக்காளி வத்தல், பனை வெல்லம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இது பாயில் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வாழைப்பூ பற்றி நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணவே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி பண்ணணும்னா, இதில் பார்த்திங்கன்னா திக்காக இப்படி ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்பையும் இதையும் சேர்த்து எடுத்துடணும்.
நம்ம பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடும்போது இது சேர்க்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம சேர்க்கணும். நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே திக்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டே ஆகாது அது சாப்பிட்டா. இதில் 2 இருக்குது, யூஸ்வலாக 1 தான் இருக்கும். இதில் 2 அந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கிட்டத்தட்ட 3 இந்த கீழே இருக்கிறதையும் சேர்த்து. ஸோ மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைட் தான் வருது நமக்கு. அதனால் 1 தான் இருக்கும் யூஸ்வலாக நமக்கு நாட்டில் காய்கறியை பார்க்கும்போது. ஆனால் இதில் 2 3 இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்படி தான் நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணி இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ இந்த தட்டில் இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி நல்லா வச்சு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் இந்த இட்லி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் வாழைப்பூவை. வாழைப்பூ வடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான இது வந்து ஒரு பூ தான் இது. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இது உள்ளே வச்சிடுறேன். ஃபியூ மினிட்ஸ் வச்சா போதும். ரொம்ப வெந்து கொழ கொழன்னு ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கிட்டா தான் நமக்கு இதோட ஃபுல் சத்தும் கிடைக்கும். நீங்கள் தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா தண்ணியிலே எல்லாமே போயிடும். ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. லேசாக இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும். எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சாலும் சரி, நீங்கள் அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி அதை வடிகட்டிட்டு நீங்கள் குடித்தாலும் சரி, இல்லாட்டி நான் இன்றைக்கி மொத்தமாக அரைக்க போகிறேன் அந்த மாதிரி அரைச்சி குடித்தாலும் சரி, எப்படி குடித்தாலும் நல்ல சத்து இருக்குது இதில். யூஸ்வலாக நம்ம வந்து வாழைப்பூ வடையோ இல்லைன்னா நம்ம பொரியல் இல்லை கூட்டு தான் பண்ணுவோம். வித்தியாசமான இது ஸ்மூதி மாதிரி பண்ண போகிறோம். நீங்களும் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் எழுதி அனுப்புங்க. ஸோ நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது செட் ஆகட்டும், கொஞ்சம் சூடெல்லாம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா பனை வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறேன். ஏன்னா மண் இருக்கும் நிச்சயமாக இதில். நம்ம டேரெக்டாக நம்ம அதில் ஆட் பண்ணோன்னா நம்மளால் குடிக்கவே முடியாது. பனை வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். அந்த தண்ணி வச்சே நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம்னா நம்ம மண்ணெல்லாம் கீழே செட்டில் ஆகிடும். ஸோ நமக்கு சாப்பிடும்போது வராது மண். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்குது, நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் இதை இங்கே ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பூவை எதையுமே நம்ம காயாகட்டும் கீரையாகட்டும் ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து தான் மணத்தக்காளி வத்தல் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க பனை வெல்லம் கரைசலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு மண் தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை வந்து ஜூஸாக வடிகட்ட போகிறீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, பனை வெல்லம் வேண்டாம், எனக்கு தேன் தான் வேணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தேனும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைப்பூலேருந்து நான் அந்த எடிபிள் இல்லாத அந்த ஃபைபர்லாம் எடுத்துட்டேன். அது நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா அரையவே அரையாது, அப்படியே இருக்கும். டைஜஸ்ட்டும் அது ஆகாது, உங்களால் சாப்பிடவும் முடியாது. யூஸ்வலாக வாழைப்பூவை நம்ம அப்படி தான் க்ளீன் பண்ணி எப்பயுமே யூஸ் பண்ணணும். ஸோ மணத்தக்காளி வாழைப்பூ ரெண்டத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணி அப்படியே தான் இது வந்து சாப்பிட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பனை வெல்லம் சேர்த்துனால நமக்கு இந்த டார்க் கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒயிட் சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மணத்தக்காளியும் நல்லா அரைஞ்சிருக்கு. ஸோ வாழைப்பூ மணத்தக்காளி சாறு பண்ணியாச்சு. அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு நம்ம போகலாம். டாக்டர், முதலாவதாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திலகன் எழுதியிருக்காங்க. அவங்க தாத்தாவுக்கு நடுக்குவாதம் இருக்கதாகவும் தொடர்ந்து கை கால்லாம் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கதாகவும், இதுக்கு அலோபதி டாக்டர்கிட்ட நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம். அலோபதி டாக்டர் பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து சாப்பாடு, அதாவது உணவு முறை மூலமாக ஏதாவது தீர்வு எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஆங்கில மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது பூனைக்காளி விதைன்னு சொல்லுவோம்.
அந்த பூனைக்காளி விதையை எடுத்து அது இப்போ பொடியாக கூட நாட்டு மருந்து கடை சித்த மருந்து கடையில் கிடைக்குது. அதை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அமுக்கரா சூரணம், இதுவும் நாட்டு மருந்து கடை சித்த மருந்து கடைகளே கிடைக்கும், அது ஒரு தேக்கரண்டி எடுத்து சத்து மாவு கஞ்சியோடு சேர்த்து காய்ச்சி அவங்க காலையில் ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த நரம்புகள் பலப்படும். இது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்க்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பூனைக்காலியில் இருக்கிறதா பல ஆய்வுகள் நமக்கு சொல்கிறதுனால இது எந்த ஒரு கேடும் கிடையாது. அதாவது இது சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் எதுவும் இல்லாத ஒரு உணவு முறை மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். கஞ்சி, அமுக்கரா சூரணம் ஒரு தேக்கரண்டி, பூனைக்காளி சூரணம் ஒரு தேக்கரண்டி, அதில் தேவையான சீரகம், பனை வெல்லம், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு காய்ச்சி ஒரு கஞ்சி மாதிரி பயன்படுத்தலாம். நிச்சயமாக அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நம்புகிறோம். அடுத்ததாக டாக்டர், எல்லாருக்குமே எல்லா தாய்மார்களுக்குமே இருக்க கேள்வின்னு கூட சொல்லலாம். சென்னையிலேருந்து விஜயலட்சுமி எழுதியிருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அந்த ஹெல்த் பவுடர்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா, அது நல்லதா கெட்டதா கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ஆசைக்காக நம்ம குழந்தைக்கு இது வாங்கி கொடுத்தா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, நல்லா வளருவாங்க அப்படிலாம் கூட அம்மாங்க நம்பலாம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அதுக்கு விழிப்புணர்வு இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பாங்கிறது கேட்டிருக்காங்க. பொதுவாக ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ஊட்டச்சத்து மிக்க பானங்கள் அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தக்கூடிய பானங்கள் நிறைய கொடுக்கலாம். எத்தனையோ பழச்சாறு கொடுக்குறோம், எத்தனையோ விதமான பால் வகை கூட சொல்லியிருக்கோம். ஆமாம், தேங்காய் பால்லேருந்து எல்லா விதமான பால்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மூலிகை தேநீர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். மூளையை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் நிறைய சொல்கிறோம். உடலை வலுப்படுத்தக்கூடிய அநேக விதமான உணவுகள் நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டே வரோம். இதெல்லாம் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். எப்போதுமே நம்மளை சுற்றி விளையக்கூடிய பொருட்கள்லேருந்து நமக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக கிடைக்குங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வேணும். ஏதோ ஒரு ஊரில் இருந்து எங்கேருந்தோ அடைச்சி வரக்கூடிய டப்பாவில் இருக்கக்கூடிய இதில் தான் நம்ம குழந்தைக்கு தேவையான ஹெல்த் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத தாய்மார்கள் முதல்ல விட்டுறணும். அந்த உணவுகள் நாம் கொடுக்கக்கூடிய அன்போடு பரிமாறக்கூடிய கஞ்சியில் இருக்கக்கூடிய அளவுக்கு சத்து எந்த விதமான பாட்டில் ட்ரிங்க்ஸ்லையும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்கிறோம். இந்த ஊட்டம் உணவு அப்படிங்கிறது நவதானியங்களை அடிப்படையாக வச்சதாக இருக்கணும், சில பருப்பு வகைகளை அடிப்படையாக வச்சதாக இருக்கணும், பனை வெல்லம், நெய் இது போன்ற பொருட்களை அடிப்படையாக வச்சதாக இருக்கணும். தேங்காய் பால், அந்த கஞ்சியில் நம்ம ஊற்றக்கூடியது தேங்காய் பாலோ அல்லது சில தானியங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய பாலையோ நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் நிச்சயமாக மூளையை பலப்படுத்தக்கூடிய, அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு குடிப்பு வகைகளாக அமையும். உடலை உறுதிப்படுத்துறதுக்கும் ஊட்டமளிக்கிறதுக்கும் கீரை சூப், கீரையில் செய்யக்கூடிய துவட்டல் மாதிரியான விஷயங்கள், பொரியல், கூட்டு, இந்த மாதிரியான பொருட்கள் இது எல்லாம் உடலுக்கு ஊட்டமளிக்கக்கூடியது. நிச்சயமாக குடிச்சு தான் ஆகணும். குடிக்கிறதுக்கு இணையாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா தேங்காய் பாலோ அல்லது தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய பாலோடு சேர்த்து கஞ்சி சேர்த்து பனை வெல்லம் சேர்த்து கொடுங்க. குழந்தை மிகச்சிறந்த ஒரு புத்திசாலியாகவும் உடல் நலத்தோடும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றிப்பா. ஸோ நேர்களே, இன்னைக்கு நம்ம வாழைப்பூ மணித்தக்காளி சாறு எப்படி செய்யறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ட்ரிங்க் பற்றின விழிப்புணர்வும் இன்னைக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.